இருக்குமே அதனுடைய பாதிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உணர்ந்திருப்போம். இப்பயும் அது மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. கடவுள் தான் நம்ம எல்லாரையுமே காப்பாற்றணும். அன்றாடம் நான் என்னுடைய பூஜையில உலகம் அமைதியா இருக்கணும், எந்த நாடா இருந்தாலும் போர்களை எல்லாம் கைவிட்டு எல்லாரும் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு பூ வைக்கிறேன். நீங்க எந்த கடவுளை வழிபட்டாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இஷ்டமான கடவுள்கிட்ட நீங்க ஒரு பூ எடுத்து தினம் வைங்க. உங்களுடைய பிரார்த்தனையோட இதையும் சேர்த்து இறைவனுடைய திருவடியில அன்றாடம் வைங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனைக்கும் ஒரு நிச்சயமான பலன் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளும் அமைதியா இருந்தா தான் எல்லா நாட்டுல இருக்கிற மக்களும் கண்டிப்பா அமைதியாக இருக்க முடியும். இது எனக்காக மட்டும் நான் சொல்லல, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நான் சொல்றேன். நீங்களும் கண்டிப்பா செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவை கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாரும் கடவுள்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக இறைவன் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவார்.